ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சைவி ஒன். வெல்கம் பேக் டு another vlog. கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி காலையிலேயே எந்திரிச்சு வண்டியெல்லாம் கழுகி அப்படியே முடித்து வேலைக்கு போயிட்டு, அதாவது கட்டடத்தில் அந்த வேலை இதுக்கெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீட்டுக்கு ஜாமான் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜாமானையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வந்தேங்க. வந்துட்டு இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாக்கா, அல்நாசருக்கு தான் வந்திருக்கிறேன். ஸோ இந்த பில்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்த ரோடை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அல்நாசரில் இருக்கிற அல்தாய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கிறேன். அதுக்கெல்லாம் ஹாஜி வேறு ஃபோன் அடித்து கூப்பிட்றாப்புல, என்னென்னு தெரியல. இங்கே நிறைய எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா சீ ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டு தான் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதெல்லாம் வந்து சீ ஃபுட்டு இந்த அப்புறம் அங்கிட்டு ஏதோ சீ ஃபுட்டை பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த பக்கத்துலலாம் நிறைய ரெஸ்டாரண்ட் இதுகள்லாம் இருக்குது கைஸ். சரி, ஓகே, இன்றைக்கி உரிய விலாகில் இன்றைக்கி இந்த நாள் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அது போக வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த இடத்துல பார்க்கிங்கு ரொம்ப கஷ்டம். பார்க்கிங் ஒரு வழியாக போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரும்போது நமக்கு ஆல்ரெடி ஒரு வேலை கூட புக்கிங் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னாக்கா அராமெக்ஸுக்கு போகணும். இப்போ இந்த இதை முடிச்சுட்டு நான் இப்போ அராமெக்ஸுக்கு போகணும். இப்போ எங்கள் ஓனரும் எங்கள் ஓனரம்மாவும் வந்திருக்காங்க. ஓனருடையன்னு சொல்லிட்டேன், ஓனரம்மாவும் வந்திருக்காங்க. இப்போ அவங்கள கூட்டிக்கிட்டு அப்படியே நடந்து அங்கே போகணும். வண்டி அங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடந்து வந்துடுறேன். நீ பார்க்கிங் சேஃபாக போயிட்டு பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஓனர் வண்டி மாதிரியே நிற்கிது, ஒரு பென்ஸு. நம்ம ஓனர் வண்டி வந்து இதை விட கொஞ்சம் லோ. இது வந்து ஹை, அது வந்து லோ. பட் உள்ள சிஸ்டங்கள்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் வரும். இது டாப் மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், டாப் மாடலு. அது வந்து பேசிக் மாடல்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் உள்ளது. பட் இது வந்து S500, நம்ம வீட்டில் உள்ளது S450. சரி கேஸ், நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு ஓனரோட டீ, காஃபி, தண்ணி இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக வருவோம். இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு சென்னைக்குள்ள வர்ற ஃபீலிங்காக இருக்குதுங்க. சென்னைக்குள்ளே போனால் எப்படி ஒரு அந்த இதை அடிக்குமோ நம்ம சென்னை வாசம், அதே மாதிரி இருக்குது கேஸ். கைஸ், இப்போது வந்து நான் அந்த அல்தாய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே நேராக வீட்டில் கொண்டு போய் அவங்கள எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே பேங்க் கார்டை எடுத்துக்கிட்டு நேராக இப்போ ஹிலாலுக்கு வந்திருக்கிறேங்க. என்ன வாங்குறதுக்குன்னா அராமெக்ஸுக்கு வந்திருக்கிறேன். ஒரு 1.2 kg ஏதோ ஒரு திங்ஸ் ஒன்று வந்திருக்குது போல். அதுக்கு 260 ரியால் சார்ஜ். ஆமாம், சரிங்களா? இப்போ அதை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஒரு ஆள் ஃபோட்டோ கீழே ஜென்ஸு தான். அவர் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, என்னடா இதை கேமரா வச்சு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து அராமெக்ஸுக்கு போயிட்டு அப்படியே அந்த ஜாமான் என்ன ஜாமானோ அந்த ஜாமானை போயிட்டு ஷிப்மெண்ட் நம்பரை போடணும். அந்த ஷிப்மெண்ட் நம்பரை போட்டு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வருவோம் கைஸ், சரிங்களா? இங்கே கொஞ்சம் டிராஃபிக் இதுவுமாக இருக்குது, கச்சேன்னு சவுண்டாக இருக்குது. போவோமே. இப்போ பாருங்கள், சாயந்தர டயத்தில் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு. நல்ல டிராஃபிக்கில் இங்கே இருக்க அராமெக்ஸ். ஆல்ரெடி வந்ததான் காட்டினதே காட்டாதடா அப்படின்னு சொல்ல திட்டாதீங்க, சரிங்களா? புதுசாக வர்றவங்களுக்கு பார்த்துக்குருவாங்கல்ல, அதுக்கு தான். சரி, அப்படியே நம்ம உள்ளே போய்ட்டு ஷிப்மெண்ட் நம்பரை போட்டு அப்படியே எடுக்கிறாங்க. ஓகே இப்போ நான் வந்து அங்கே இருந்துட்டு நேராக வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அபு உமர், சரிங்களா? அபு உமர் மம்மூரா ஜாயிண்டில் இருக்கேன். ஸோ அங்கே வந்து இந்த சாக்லேட் இருக்குது பாருங்கள், இந்த சாக்லேட்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா காசு. அதுக்கப்புறம் இங்கிட்டு பாருங்கள் எவ்வளோ ஜாமான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு. அதுக்கப்புறம் இங்கிட்டு இது எல்லாமே வந்து ஜாமாங்க தான் இருக்குது. ஸோ இதை கொண்டு போயிட்டு ஒரு வீட்டில் கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ண 2 வீடு. ஆமாம், ஒரு வீட்டுக்கு ஒரு ஜாமான், 2 பாக்கி எல்லாத்துக்கும் அந்த ஜாமான். இங்கே பாருங்கள், இது வந்து ட்ரைனிங் போகிற வண்டி, சரிங்களா? இங்கே பாருங்கள் பஸ்ஸை எப்படி போகிறான்னு. இப்படி போகவே கூடாது, அதாவது ரைட்டு ட்ராக்கில் எடுத்து லெஃப்ட்டில் போகவே கூடாது. பஸ்ஸு போகிறாப்புல. சரி, ஓகே, ரைட்டு. ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த இதான் டிரைவிங் ஸ்கூலுடைய வண்டிகள். இங்கே வந்து விஐபி வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொயோட்டா RAV4, இப்போல்லாம் வந்து டிஃபெண்டர் கொண்டு வந்துட்டாங்க, லேண்ட் க்ரூசரு, லக்ஸஸ்ஸு, டிஸ்கவர்னால் நம்ம லேண்ட் ரோவரில் வர்ற டிஸ்கவர் இருக்குல்ல, அந்த டிஸ்கவரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பென்ட்லி இருக்குது. அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இப்போ நிறையா வந்துடுச்சு வண்டிகள் டிரைவிங் ஸ்கூலில். அப்போ நமக்கு எந்த வண்டிகள் தேவையோ அந்த வண்டிகளை நம்ம செலக்ட் பண்ணி
என்ன செஞ்சுக்கலாம், டிரைவிங் போய்க்கிடலாம். அது போக இப்போ நான் இந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த ஜாமாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே நேராக தோஹாவுக்கு போகணும், பட்டான் குப்பூஸ் வாங்குறதுக்கு. அன்றைக்கி பிடிச்சி ஓனர் திட்டி விட்டார். நான் சொல்லவே இல்லை நீ என்ன போகிற அப்படின்னு. யோ நீங்கள் தானே ஏன் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து போயிட்டு வா, இந்த மாதிரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன அப்படின்னு, அதோட சரி ஓகே ரைட்டு இன்னைக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 12 ரியாலுக்கு ஒரு குப்பூஸு 1 ரியாலுங்க. சரிங்களா, பட்டான் ரொட்டி நல்லா திரும்ப இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்காவது உங்களுக்கு நான் ஏமாத்திடாமல் நான் காட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. சரிங்களா, பட்டான் ரொட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கும் ஒரு 2 ரொட்டி சொல்லியிருக்கிறாப்புல. நம்மளும் வந்து 2 ரொட்டியை வாங்கி சும்மா ஜலபல ஜங்குன்னு சொல்லிட்டு கலகலான்னு சாப்பிட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போது ஒரு வீட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 3 கீஸு வித் ஒரு சாக்லேட் கீஸுங்க. இன்னொரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கீஸு. அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு இதுக்காக வேண்டி வந்து கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு இதில் வந்து போய்கிட்டு இருக்குது. சுமார் இருக்குது பாருங்கள். அந்த வீட்டுக்கு தான் 3 கீஸு. வீடை பார்த்தாலே அரண்மனை மாதிரியே இருக்குதுல்ல, இருக்கும்ல, அப்போ கொடுக்கத்தானே செய்வாங்க. சரி, இன்னொரு வீடு வந்து இந்த பக்கத்தில் இருக்குது. இந்த வீட்டில் தான் நம்ம போனோம்னா எப்போயுமே 50 ரியால் கிடைக்கும். ஆனால் இந்த தடவை நான் எதிர்பார்த்து போனோம் அப்படின்னாக்கா 0 தான் நம்ம வருவோம். எதிர்பார்க்காம நம்ம போனோம் அப்படின்னாக்கா அப்படியே ஒரு சக்ஸஸாக வரலாம்னு வச்சுக்கோங்க. ஆமாம், பார்ப்போம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடு தான். சரிங்களா, அப்படியே கொடுத்துட்டு வர்றேங்க கைஸ். இப்போது நான் அந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு இப்போ இன்னொரு வீட்டில் இந்த சாக்லேட்டு, அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்குது பாருங்கள், மறுபடிக்கும் ஒரு 3-4 கீஸு வாங்கிட்டு இப்போ திருப்பி வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் கைஸ். இப்படி தான் கொடுக்கல் வாங்கலாம் இங்கே வந்து இப்படி தான் இருக்குது. இவங்க இவ்வளோ கொடுத்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட கொடுப்பாங்க, அப்புறம் திருப்பி கூட கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வந்து அவங்க வச்சு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, இப்போ நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இங்கே வந்து அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா 4 கீஸு கொடுத்துருக்காங்க. 3 கீஸு அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த ஜாமாங்க, அந்த மிட்டாயி, அந்த ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூம், அது இதுன்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 3 கீஸு. அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா 1 கீஸு கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு போயிட்டு நேராக எங்கள் வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஹ்ரிப் தொழுதுட்டு அப்புறம் பட்டான் குப்பூஸ் வாங்க போகணும். தம்பி நடந்து போகிறாப்புலையே, கஷ்டப்பட்டு போகிறாப்புல, பாவம், வெறுத்து. இப்படி தாங்க கைஸ் நாங்கள் வந்து வெளிநாட்டு வேலை பார்த்துக்கிட்டு காசை சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டு இப்படியே இருக்கிறோம். என்ன செய்ய சொல்கிறீங்க? நேரமும் காலமும் பொழுதும் இப்படியே போய்கிட்டு இருக்குது. நீங்களும் வந்தீங்க அப்படின்னாக்கா 2 வருஷமாக இருங்க, லைசன்ஸ் எடுங்க, ரூட்டை கற்றுக்குங்க, டக்குன்னு ஒரு நல்ல ஜாப்பில் போயிட்டு உட்காந்துக்குங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் ஊருக்கு போகும்போது உங்கள் கையில் ஒரு 7-8 லட்சம் அந்த சர்வீஸ் காசு வர்றது மாதிரியே பார்த்துக்கோங்க. லைஃப்பை வந்து வீட்லேயே போட்டு கழிச்சு இது பண்ணிட வேண்டாம். அதனால் நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம். அதனால் வந்து நல்லா பார்த்து ஒரு இடத்துல போய் இருந்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு படிங்க, நல்லா படித்து நல்ல ஒரு ஜாபுக்கு வர பாருங்கள். டிரைவருக்கு தான் வரணும் அப்படின்னு உங்களுக்கு கிடையாது. டிரைவர் ஜாப்பு பிடிக்கிறவங்க டிரைவர் ஜாபுக்கு வரலாம். அதாவது பெரிய ஆஃபீஸுகளில், பெரிய ஹோட்டல்ஸில், இந்த மாதிரி இதுகள்லாம் டிரைவர் மார்க்கெல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது, அதுக்கு தகுந்தாப்பில் அதுக்கு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குதுங்க. பார்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் தான். பிடிக்காத வேலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அன்சக்ஸஸ் ஆகிடும். ஸோ பி கேர்ஃபுல், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நேரம் சரியாக 5:39 ஆகிக்கொண்டு இருக்கின்றது கத்தாரில் பாருங்கள். சரி, நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாமா கைஸ்? நான் இப்போ பட்டான் குப்பூஸ் வாங்குறதுக்கு, அதாவது பட்டான் ரொட்டி வாங்குறதுக்கு நான் தோஹாவுக்குள்ள வந்திருக்கிறேன். இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு தான். அதிகமாக நம்ம அஜ்னபி, அதாவது நம்ம இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த நாட்டுக்காரவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கிறவங்க. ஸோ என்னையை வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு குப்பூஸ் வாங்குறதுக்கு, அந்த பட்டான் குப்பூஸ் வாங்குறதுக்கு. ஒரு 3 நிமிஷம் நடக்கணும் பையா, நடந்தோம்னாக்கா போயிடலாம் அங்கண்ணே அப்படின்னு சொன்னார். சரி ஓகே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படியே போவோம். எங்கே இருக்குதுன்னு தெரியல.
ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். மிஷின் வெளியே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு அதிகமாக ஃபேமிலிலாம் கிடையாது, எல்லாம் பேச்சுலராக தான் இருக்கிறாங்க. ये जगह का नाम क्या बोलते हैं तुम? ஃப்ரிட்ஜ் கானிம். ஃப்ரிட்ஜ் அல்கானிம் அவங்க அந்த ஏரியாவுக்கு பேர். ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இங்கே தான் ஈரானி குப்பூஸு, பட்டான் குப்பூஸு, பட்டான் ரொட்டி இது எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ஜும்மா பள்ளி இருக்குது, பெரிய ஒரு பள்ளி. 1 2 மேலே 2 மாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குது. இங்கே எல்லா நாட்டுக்காரவங்களும் இருக்கிறாங்க. சுடான் நாட்டுக்காரவங்க, பாகிஸ்தான் நாட்டுக்காரவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க இங்கே. இந்தியா சுடானை கூட அவ்வளோ நம்மளால் பார்க்க முடியலை. वो आगे वाला इसके पीछे वो वाला இங்கே ஒருத்தர் குப்பூஸ் எடுத்துகிட்டு இப்போ தான் போனார், பாகிஸ்தான் குப்பூஸ் எடுத்துக்கிட்டு. கம்ரான் 1 மினிட் துக்கான் சிட்டு ஜாக்கே. நம்ம ஒரு வழியாக தேடி பிடிச்சி வந்தாச்சு அந்த இடத்துக்கு. இதுதான் வந்து நம்ம அந்த குப்பூஸ் வாங்குற கடை. இங்கே தான் வந்து இது பண்ணுறாங்க. சரிங்கப்பா. ये वाला है? वो वाला है ना तो दूसरा है? लंबा वाला चाहिए, छोटा गोल चाहिए? नहीं, वो पठान रोटी बोलता है ना पापा. नहीं, उसमें वही இங்கே பாருங்கள், இந்த வெயிலில் அவர் 2 ஃபேன் வச்சு அடிக்கிறாரு பாருங்க குப்பூஸ். இதான் பாகிஸ்தான் ரொட்டியாமா. அவங்க அடித்து இந்த தகரத்தில் போடும்போது தகரமே எந்த அளவுக்கு சூடாகுதுன்னு பாருங்கள். ஒரு குப்பூஸ் வந்து 1 ரியாலு கைஸ். ஒரு குப்பூஸ் அடித்தோம் அப்படின்னாக்கா சும்மா அப்படி கிண்ணுன்னு இருக்கு. ஏன்னா தன்னூர் சொல்கிறாங்க. பா வேறு லெவலு கைஸ். Wow. கைஸ், இதுதான் வந்து பட்டான் ரொட்டி, சரிங்களா? இது வந்து 1 ரியாலு. நம்ம வந்து சாதாரண ஒரு ஈரானி குப்பூஸ் வாங்க போனோம் அப்படின்னாக்கா 5 குப்பூஸுக்கு 1 ரியால் எடுப்பாங்க. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 குப்பூஸுக்கு 1 ரியாலு. ஆனால் 5 இதுக்குரிய மாவு இதுக்குள்ள இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து இவ்வளோ பெருசாக நம்ம கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, நம்ம ஆட்டோடைய ஈரல் இருக்குது பாருங்கள், ஈரலை வந்து கிரேவி மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. வேறு லெவல். இதுக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ முன்னாடி வந்து லைட்டாக பிச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், சரிங்களா? டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஆஹா, ரொட்டியும் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ம்